அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்கள் ஸ்ரீ சக்தி ஆஸ்ட்ரோ பவானி சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைக்கு பேசுவது அப்படிங்கிறத 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும், அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது, அதுக்கு அந்தந்த கட்சியினுடைய ஜாதகத்தையும் அந்த கட்சி தலைவர்கள் ஏற்கனவே முன்னாள் ஆண்டவர்கள், இப்போ அதிமுக அப்படின்னா எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் எடப்பாடி ஐயா இவர்கள் ஆட்சி செய்த காலம் எப்படி, எந்த யோகம் அந்த கட்சியோடு சம்மந்தப்பட்டு யோகத்தை கொடுத்தது அப்படிங்கிறதையும், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கட்சி தோன்றிய நாள், அந்த கட்சியினுடைய ஜாதகம், அதற்கு பிறகு அதை கலைஞர் எப்படி எந்த யோகம் அவருக்கு அந்த ஆட்சி பீடத்தில் அமர வைத்தது, நமது தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த யோகம் அந்த கட்சியோடு சம்மந்தப்பட்டு ஆட்சியை கொடுத்ததுங்கிற கணிப்பை எல்லாத்துலேயும் இப்போ கணிச்சிருக்கேன். இதற்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகமும் காவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஜாதகம், இதையெல்லாம் ஒப்பிட்டு 2026 எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு கட்சி ரீதியாக கடந்த காலத்தையும் சொல்லி இப்போது இந்த இடத்துல எது எப்படி வெற்றி பெறுங்கிற காரணத்தை சொல்ல போகிறேன் ஒவ்வொரு கட்சிக்கும். இதெல்லாம் அடிப்படையில் ஜோதிட கணிப்புகளாக தான் இதை சொல்லக்கூடிய ஒழிய கருத்து கணிப்புகளோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட கருத்தோ நிச்சயமாக அல்ல. இது முழுக்க ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த விஷயம். இந்த இடத்துல ஒரு சிறு குறிப்பை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 2011, 2016, 2021 இந்த காலகட்டங்களில் நான் என் நண்பர்கள் வட்டாரத்தில் என்னுடைய பார்த்த என் நண்பர்கள், எங்கிட்ட ஜாதகம் பார்த்த வாடிக்கையாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் சொன்ன கணிப்பு சரியாக இருந்தது. ஆனால் 2021 மட்டும் கொஞ்சம் மாறுதல் வந்தது, கொஞ்சம் சிறு அளவில் வித்தியாசம் மாறுதல் வந்தது. ஆனால் 2011, 2016 இந்த விஷயங்கள்லாம் மிக துல்லியமாகவே வந்தது. அந்த அடிப்படையில் இதை முதல் முறையாக இப்போ தான் நான் பொது வெளியில் யூடியூப்பில் பேசி இந்த கணிப்பை சொல்லலாம் அப்படின்றது. இந்த கணிப்புகள் வெற்றி பெறுவதும் அல்லது என் கணிப்புகள் தவறாகுவதும் என்னுடைய கணிப்பின் நிலையை ஒழிய மற்றபடி எந்த ஒரு கருத்து கணிப்பு அடிப்படையோ மற்ற விஷயங்களோ அல்ல அப்படிங்கிறது. இந்த கருத்து சரியானா இறைவன் அருள், நமது கணிதம் சரி என்று எடுத்துக்கொள்வேன். ஒருவேளை இந்த கருத்து தப்பாக போய் ரிசல்ட் வந்தால் நான் இன்னும் இந்த படிக்கணும், இன்னும் இந்த விஷயங்களை அனுபவமாக தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை தான் நான் எடுத்துக்குவேன். அதனால் இதில் ஏற்படுற வெற்றியோ தோல்வியோ நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போ நான் என்னுடைய ஜாதக கணிப்புகளை தொடங்குகிறேன். இப்பொழுது முதலாக நான் காண்பிக்கப்படும் ஜாதகம் நமது மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் அதிமுகவை தோற்றுவித்த நிறுவனர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகம். பொதுவாக நம்ம எல்லாமே எம்ஜிஆர் அவர்கள் 17/1/1917 பிறந்திருக்கார் அப்படிங்கிறதா நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது எம்ஜிஆருக்கு எழுதப்பட்ட ஜாதகம். இந்த ஜாதகத்தை சில ஜோதிடர்கள் பார்த்திருக்கிறார்கள். நடிகர் ராஜேஷ் அவர்கள் கூட இதை பார்த்து இதை வெளியிட்டிருக்காரு. சிலரிடம் இந்த ஜாதகம் உண்டு, இதை பார்த்தவர்கள் உண்டு, எழுதியது இதுதான். அப்போ அந்த ஜாதக அடிப்படையில் அவர் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறத முதல்ல நான் எடுத்து சொல்லிடுறேன். இதை ஏன் கடந்த காலத்தை நான் இறந்து போன தலைவர்கள் ஜாதகத்தை சொல்கிறேன்னா, முதலமைச்சராக உட்காரக்கூடிய அமைப்பு எந்த விதி அவங்களுக்கு கொண்டு வந்ததுங்கிறதுக்காக தான். அப்போ இந்த அடிப்படையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர். அவருடைய நட்சத்திரம் ரேவதி. அவர் லக்னத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியாக குரு சந்திரன், இந்த 2 கிரகங்கள் பார்வை. 9, 10 சுக்கிரன் புதன், இந்த கிரகங்கள் அவருக்கு பஞ்சமஸ்தானத்தில், பாக்கியாதி தர்ம கர்மாதிபதி யோகம் பஞ்சமஸ்தானத்தில். ஒரு ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற கிரகம் லக்னத்தை பார்த்துட்டு கேதுவை குரு பார்த்தா அதுக்கு பேர் கேள யோகம். குரு கேது பார்த்தா கேள யோகம். இது சித்தர்கள் அருள் பெற்ற ஜாதகம். எம்ஜிஆர் அவர்கள் சித்தர்கள் அருள் பெற்றவர். இந்த குரு கேது யார் ஜாதகத்தில் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த இது கிடைக்கும். இந்த குரு கேது உள்ளவங்க நீங்கள் ஒரு சித்தர் சமாதியில் நின்று பாருங்கள், உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். இவர் முழுக்க சித்தர்கள் அருள் பெற்றவர். அப்போ அவருக்கு சித்தர்கள் அருளாட்சி உண்டு. சரி, அரசியல் ரீதியாக வருவோம். 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு ஜாதகத்தில் இவருக்கு அம்ச யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. பஞ்சமா புருஷத்தில் அம்ச யோகம். இந்த அம்ச யோகம்ங்கிறது என்ன? பஞ்சமா புருஷத்தில் அப்படின்னா 5 கிரகங்களுக்கு, குரு, செவ்வாய், சனி, புதன், இது போன்ற 5 கிரகங்களுக்கு ஆட்சி உச்சத்தில் இருந்தால் அது பேர் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது. சூரியன் சந்திரனுக்கு இந்த விஷயம் கிடையாது. இதில் குரு அம்சயோகம் பெற்றவர். அந்த அம்சயோகம் பெற்ற குரு லக்னத்தை பார்ப்பதும் 11ஆம் வீட்டை பார்ப்பதும் 3ஆம் வீட்டை தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பு. அதே போல் 3, 8, 12 கூடிய செவ்வாய், விபரீத 3, 8 கூடிய செவ்வாய் 12ஆம் பாவத்தில் உட்கார்றாரு. அது விபரீத ராஜயோகம்.
இந்த அமைப்புகள்லாம் இருந்ததுனால தான் ஜாதகர் மக்கள் செல்வாக்கை பெற்றதும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அதிகாரத்தை உண்டு பண்ணியதும் அவருக்கு நடந்தது. காரணம், அவர் கட்சி ஆரம்பித்த நாள், இது ஏடிஎம்கே கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் 17/10/1972. இதில் உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நீங்கள் திமுக தொடங்கியதும் 14ஆம் தேதியே, அது செப்டம்பர் 17/9/1949 அப்படிங்கிற காலகட்டத்தில் அதை எடுமா அது மாதிரி விஷயத்தில் தொடங்கப்பட்டது. அதை தேதியை பின்னாடி தெரிவிக்கிறேன். இது பாருங்கள், ஆச்சரியமான விஷயம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே தேதியில், அது செப்டம்பர், இது அக்டோபர், இதில் உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட லக்கணம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம். தலைவருடைய ஜாதகம், கலைஞர் இவருடைய நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணம். லக்கணம் 6-8 இருந்ததுனால தான் அந்த கட்சி 5 வருஷம் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை தொட்டது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த கட்சி தோற்றுவித்த லக்கணமும் கிரக அமைப்புகளும் எம்ஜிஆருக்கு அவ்வளவு சாதகமாக இருந்தது. அதை பற்றிலாம் விளக்கமாக சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும். சுருக்கமாக, இந்த கட்சி ஏடிஎம்கே கட்சி இது. இப்போ சனி இந்த கட்சிக்கு நடக்கக்கூடிய திசை நீச திசை. சனி மேஷ லக்கணத்துக்கு சனி நீச்சம். அதனால தான் இந்த ஏடிஎம்கே கட்சி இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறது. மேஷ லக்கணத்துக்கு இப்போ சனி தசை, நீச்ச தசை, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த கட்சி இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இது ஒரு காரணமே. அப்போ இந்த கட்சி, இந்த ஏடிஎம்கே இந்த காலத்தில் ஜெயிக்குமா அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு விதிவிலக்கு இப்போ சொல்கிறாங்க. அந்த காரணம் என்ன, அதிமுக எப்படி கொஞ்சம் முன்னிலை எடுக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். அதாவது ஜனன காலத்தில் இருக்கிற குருவையும், இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஜனன காலத்தில் இருக்க குருவை இப்போ கோச்சாரத்தில் இருக்க குரு தொடர்பு, ஜனன காலத்தில் இருக்க சனியை இப்போ கோச்சாரத்தில் இருக்க சனி தொடர்பு. கட்சி இந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ கோச்சாரம்ங்கிறதுனா இப்போ நடக்கிறது, இது எல்லாருக்கும் தெரியும். ஜனன காலத்தில் இருக்க ராகுவை இப்போ கோச்சாரத்தில் இருக்கிற ராகு தொடர்பு. இப்படிப்பட்ட 3 கிரகங்கள் தொடர்பில் இருக்கப்போ விபரீதமாக எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அவருக்கு கொடுத்துடும். இதுக்கு முன்னாடி இந்த கட்சி தோத்தப்போ இதே தானே இருந்ததுன்னா இல்லை. ஆனால் இப்போ எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு நூலிலையில் எல்லாத்தையும் முந்தி வரக்கூடிய அமைப்பை கொடுக்கணும். அப்போ இந்த கட்சி ரீதியான இது அதிமுகவுக்கு சாதகமே அப்படிங்கிற விஷயத்த உங்கள் முன் வைக்கிறேன். இதற்கு அடுத்தது ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். இது ஜெயலலிதா அம்மா ஜாதகம். அவர்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள். அவங்க ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. குருச்சந்திர யோகம், அதாவது பஞ்சமகா புருஷங்க யோகங்களில் அம்ச யோகம்னு ஒரு யோகம். குரு ஆட்சி பெற்றால் அம்ச யோகம், அந்த குருச்சந்திர யோகம். அதற்கு அடுத்தது 1, 2, 3 அதிபதிகள் தொடர்பு மாளவிய யோகம். இது பஞ்சமகா புருஷங்களில் 2வது யோகம். அப்போ பஞ்சமகா புருஷங்களில் 2 யோகம், மாளவிய யோகம், ஹம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு கிரகம் தொடர்பு. இங்கேயும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 கேந்திரங்களில் 2 கேந்திரத்தில் ஆட்சி உச்ச பெற்ற கிரகம் அப்படிங்கிற அமைப்பு ஒன்று உண்டு. ஆட்சிங்கிறது குரு பகவான், அது அம்ச யோகத்தில் வருது. சுக்கரன்கிறது உச்சம் பெற்றிருந்து லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டை பார்ப்பது, லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் கேந்திரம். அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது வெற்றி அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். போராட்டமான நிலையிலும் இவர்கள் வெற்றியை தேடுகிறார்கள், மிக போராட்டங்களையும் சந்திக்கிறார்கள். எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு அப்படிங்கிற கிரகம் லக்னாதிபதி பாக்கியஸ்தானம் இந்த இடங்களை பஞ்சமஸ்தானம் இந்த இடங்களை தொடர்பு கொள்ளுதோ அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டக்காரர்கள். எம்ஜிஆர் ஜாதகத்திலே அந்த அமைப்பு உண்டு, கலைஞர் ஜாதகத்திலும் அந்த அமைப்பு உண்டு. அப்போ இந்த போராட்ட குணம் அப்படிங்கிறதுக்கு எதை தருதுன்னா ராகுங்கிற கிரகம் தான். இவங்கெல்லாம் எப்படி இந்த போராட்டத்தை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி லக்னத்தை இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை ராகு பார்வை, அதே மாதிரி யோகம் பாக்கியஸ்தானத்தை ராகு பார்வை. இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்தித்து வாழ்க்கையில் ஜெயித்தார்கள் அப்படிங்கிறத எடுத்துங்க. எம்ஜிஆர் ஜாதகத்தில் லக்னத்தோட ராகு தொடர்பு, 7ஆம் வீடு மக்கள் செல்வாக்க தரக்கூடிய குருவை ராகு பார்வை. அப்போ எம்ஜிஆர் ஜாதகத்தில் அப்படி அந்த ராகு லக்னாதிபதியோடு சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டு சேர்க்கை பெறுவது, செவ்வாய் ராகு தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருக்கிறப்போ அவர்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்தித்தார்கள். குருச்சந்திர யோகம் இருந்தால் நம்பிக்கை துரோகத்தில் சந்திப்பார்னு நான் பல இதில் சொல்லியிருக்கேன். அதை இந்த எம்ஜிஆர் சந்தித்தார். அதெல்லாம் சந்தித்தா மீண்டு வந்தாங்க. இந்த கிரக அமைப்பு தான் இவர்களுக்கு தருது. ஏன் இதை இப்போ குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, விஜயை பற்றி சொல்ல போகிறப்ப இந்த கிரக தொடர்பெல்லாம் வருதுங்கிறதுக்காக இதை நீங்கள் மென்ஷனில் வச்சுக்க. திரு விஜய் அவர்களை பற்றி சொல்கிறப்ப இந்த அமைப்பு தொடர்பு வருதுங்கிறத சொல்வதற்காக இது இவ்வளோ முன்னோட்டம் தரேன். இதையும் பார்த்துக்குங்க. ஜெயலலிதா ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறத நான் ஒரு முறை மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 7, 10 குரு லக்னத்தை பார்ப்பது, அதே போல் குருச்சந்திர யோகம், அம்ச யோகம், 1, 2, 3 அதிபதிகள் தொடர்பு, மாளவிய யோகம், 2 கேந்திரங்களில் ஆட்சி உச்ச பெற்ற யோகம்,
பௌர்ணமி யோகம், உச்சம் பெற்ற கிரகம் 4ஆம் வீட்டை பார்ப்பது. சுக்கிரன் மிதுன லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டை பார்ப்பது. அவங்க வீடே பார்த்தீங்கன்னா நல்ல அழகிய வீடு, அதிகாரம் எல்லாம் இருந்ததுக்கு அது ஒரு காரணம். பெரும்பாலும் பிறந்ததுலேருந்து பெரிய கஷ்டங்களை சந்திக்காத ஒரு ஜாதகம் அது. அதற்கு காரணம் மாளவிய யோகம். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மாளவிய யோகம் வந்துருச்சு. 18 வயசுக்குள்ளேயே அந்த யோகம் முடிஞ்சிடுச்சு. அதனால தான் அந்த 18 வயசுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் அப்பத்திய சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆரோடு அவர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு, அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றியை கடைசி வரைக்கும் அவங்க அதில் இது பண்ணக்கூடிய அமைப்பு வந்தது. ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்து தான் அவங்களும் அரசியலுக்கு வந்தார்கள். இது தமிழக பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். இதோட முடிச்சுக்கிறாங்க இவர்கள் ஜாதகம். இதுக்கு அடுத்தபடியாக ஐயா எடப்பாடி ஜாதகம் வந்து எனக்கு இது சரியா அப்படிங்கிற விஷயத்தில் தெரியல. அதனால் லக்னமோ இதோ எனக்கு சரியான முறையில் கிடைக்கல. இருந்தாலும் ராஜ கிரகங்கள், அதாவது 2 மிகப்பெரிய கிரகங்கள், ராஜ கிரகங்கள்ன்றது சூரியன் சந்திரன், அதுக்கு அடுத்தபடியாக குரு சனி, இந்த பெரிய கிரகங்களை வச்சு மட்டும்தான் இவருக்கு பலன் சொல்கிறேன். இவருக்கு சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து உச்சத்தில் இருக்குது. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால தான் சனியும் உச்சம். சனி சூரியன் பார்வைப்பட்டதுனால தான் அரசியலில் ஒரு இடத்த அவர் அங்கீகாரம் பெற்று விட்டார். ஆரம்பத்திலே அவருக்கு நல்ல ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து படிப்படியாக வளர்ந்ததற்கு உச்சம் பெற்ற சனி. அந்த உச்சம் பெற்ற சனி தான் அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்புகளை கொடுத்தது. இப்போ இவர் எந்த அமைப்பை வச்சு வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்சி ஏடிஎம்கே கட்சிக்கும் இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறப்போ, பிறப்பு ஜாதகத்தில் அந்த கட்சி ஜனன காலத்தில் இருக்கிற ராகு, அதாவது ஜனன காலத்தில் ஏடிஎம்கே கட்சி ராகு வந்து இவருக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குருவோட வீட்டில். அதே ராகு இப்போ அவருக்கு இந்த இடத்துல சேர்ந்துருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு இவருக்கு ப்ளஸ்ஸை தரும். ஒரு நூல் இலையில் இவரை முந்தி செல்ல வைக்கும். இப்போ அந்த வரப்போகிற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எடப்பாடிக்கு, அதாவது அதிமுகன்னு சொல்லியிருக்கேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற எதை வச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கோச்சாரத்தில் இருக்க, அதாவது எடப்பாடி ஐயா ஜாதகத்தில் இருக்க கோச்சாரத்தில் இருக்க குருவும் ஜென்மத்தில் இருக்க குருவும் இப்போ தொடர்பு. அப்படி இருக்கிறப்ப அது ஒரு திருப்பமுனையை உண்டு செய்யும். அதே போல் ராகு, இந்த ராகு, அதாவது அவர் பிறப்பு ஜாதத்தில் இருக்க ராகுவும் தற்சமயம் கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்க ராகுவும் பார்வை. ஒரு கிரகங்கள் தன் கோச்சாரம் தன்னுடைய ஜென்ம ஜாதகத்தோடு வர்ற கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளப்ப மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை செய்தே தீரும். இப்போ எடப்பாடியார் கடந்த பல தேர்தல்களில் தோல்வி அடைந்தார். அப்போ அவர் சாதாரண நிலையில் இருந்திருக்கார், தோல்வி முகத்தில் இருந்திருக்கார் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அது எப்படி வெற்றியாக மாறுது அப்படிங்கிறதுக்கு இந்த கிரக தொடர்புகள் தான் நான் காரணம் வைக்கிறேன். அப்போ இந்த கிரக தொடர்புகள் அவர்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிற இடத்த அவர் எப்படி பார்த்தாலும் எத்தனை இடங்கள்ங்கிறத விட முதலிடத்தில் வருவார், அதிக சதவீத வாக்குகள் பெறுவார் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஜோதிட ரீதியாக தான் நான் உறுதிப்படுத்துகிறேன். அதை நல்லா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஜோதிட ரீதியாக நான் உறுதிப்படுத்துகிறேன். இந்த கிரக அமைப்பு அவருக்கு இருப்பது சாதகத்தை தரும். அவருடைய முழுமையான லக்னம் மற்ற முழுமையான விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக எனக்கு இன்னும் துல்லியமாக சொல்லிட முடியும். ஆண்டு கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் எடுத்து சொல்கிறேன். இதை அவருக்கு வந்து ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரம், அது சிம்மமாக கன்னியாங்கிறது துல்லியமான இது இருந்தால் கணிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்கிறது. ஆனால் உத்தர நட்சத்திரங்கிறது என்னுடைய கணிப்பு. இது துல்லியமாங்கிறத இந்த முடிவுகள் சொல்லிடும். மிக்க நன்றி, வணக்கம்.